guys, welcome to Shruth's Kitchen Dubai. நம்ம இன்னைக்கு கேபேஜ் பக்கோடா எப்படி குவிக்கா செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஈவினிங் டைம்ல ஒரு டீ கூட சுட சுட இந்த மாதிரி கேபேஜ் பக்கோடாவை சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். மோர் குழம்பு கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கும் இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். குவிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேபேஜை துருவி எடுத்துக்கலாம். துருவினதுக்கு அப்புறம் மெஷர் பண்ணதுல 3 கப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல ஒரு வெங்காயத்தை நல்லா நீளமா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகாய கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சரை நல்லா துருவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கருவேப்பிலை இலைய நல்லா குட்டி குட்டியா சிசர் வச்சு கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்க மல்லி இலை ஆட் பண்ணா ஃப்ளேவர் நல்லா சூப்பரா இருக்கும். கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாப்பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கையாலே பிசைஞ்சு விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா கேபேஜோட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதில் 1 கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா ஹாட்டான ஆயிலை இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பக்கோடா கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப இலகுன மாதிரியும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா குட்டி குட்டி பால்ஸாக கூட உருட்டி ஆட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வெந்து வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பராக கேபேஜ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்ருதிகாவும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கேபேஜ் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், இஷ்க் யூ ஆல்.